முதல் கேள்வி பாபா வண்டிகள் பற்றி. பாபாவோட பாட்டு போட்டுக்கிட்டே வண்டி நம்மளை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்கும். நமக்கு அதில் இருக்க 2 பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருப்பாங்க. விறுவிறுன்னு உண்டியில் தூக்கிட்டு வந்து நம்மள்ட்ட நிற்பாங்க. நம்ம கையில் இருக்கிற பைசாவை நம்ம போட்டிருக்கோம். சில பேர் அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சகோதரிகள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஷீரடியிலேருந்து வரோம், நாங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 20 கிலோ அரிசியும் 10 கிலோ உளுத்தம் பருப்பும் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறாராம். அது தவறு. அந்த மாதிரி உள்ளவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க. அதில் கூட வருகின்ற பெண்கள் வீட்டு வாசல்லேருந்து நகர்றது இல்லையா, எனக்கு ஒரு சாரீ கொடுங்க, எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுங்க, பாபா கொடுக்க சொல்லியிருக்காரு, உங்கள்கிட்ட வாங்கிக்க சொல்லியிருக்காரு. அப்படிலாம் பாபா எதுவுமே சொல்ல மாட்டார். கவலையப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் உங்களால் முடிஞ்ச காசை போடுங்க. உங்களால் முடிந்தால் அன்னதானத்திற்கு எதாவது கொடுங்க. அவங்க 2 பேர் தான், ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறது அவங்க 2 பேரை தான். அந்த 2 பேர் அன்னதானத்திற்கு என்ன முடியுமோ கொடுங்க. அங்கே போய் அன்னதானம் பண்ணுறோம், இங்கே போய் அன்னதானம் பண்ணுறாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடுங்க. நாங்கள் பண்ணிக்கிறோங்க, எங்கள் கோயிலில் பண்ணிக்கிறோம், நானே பர்சனலாக பண்ணிக்கிறேங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிடுங்க. பாபா ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டார். அதனால் அந்த பாபா வண்டிகள் நமக்கு சில நேரம் வரப்பிரசாதங்களாகவும் சில நேரம் கசப்பான விஷயங்களையும் நமக்கு கொடுக்குதுங்கிறது உண்மையான விஷயம். நிறைய சகோதரர்கள் அனுபவித்த பிறகு தான் என்கிட்ட ஃபோன் பண்ணிங்க. அது எல்லாத்தையுமே நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் கவனமாக இருந்துக்குங்க. அந்த மாதிரி மிரட்டும் துணியில் பேசுனாங்கன்னா கிளம்பி போயிட்டே இருங்கன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் பாபா கோச் பாரா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி பாபா அவர் பேசணும்னு நம்மள்ட்ட டைரெக்டாக பேசுவார். நம்மள்ட்ட அருமையாக பதில் சொல்லுவார், அருமையாக பேசுவார்.